என்ன யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள் நீங்க தான் கேட்கணும் அந்த கேள்வியை. சரி, ஓகே. நாலாவதா பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டி நிக்கிறீங்க. நீங்க என்ன ரஜினியா இல்ல அஜித்தா இல்ல விஜயா? சொல்லுங்க. நீங்க என்ன அவ்வளோ பெரிய நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டீங்க, எனக்கு பப்ளிசிட்டி நீங்க எனக்கு உருவாக்கி தர்றதுக்கு? எனக்கு ஒன்றுமே சொல்ல. நான் விஜய் டெலிவிஷனில் ஒரு தனம்னு ஒரு சீரியலில் நான் ரொம்பவே நல்லா தான் நடிச்சிட்டு இருக்கேன், நல்லாவே போயிட்டுருக்கு. எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு செலிப்ரிட்டி. அப்படி இருக்கும்போது திருப்பி நான் எதுக்கு பப்ளிசிட்டி தேடணும்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, இதுவுமே பப்ளிசிட்டி பண்ணுங்க. இதை விட ஒரு குற்றம் என்னன்னா, எனக்கு வைஷுவை பிடிக்கும், அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா 3 நாள் டைம் எடுத்து இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அதுவுமே யோசிச்சு நல்லா வந்து பேசியிருக்கீங்க. ஓகே, ஃபைன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஷு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வைஷு முன்னாடி பாலியல் தொழிலுக்கு போனாங்க, அதனால் வந்து அவங்க புருஷங்கள்லாம் கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கு எது பிரச்சனை? கல்யாணம் பண்ணிப்பீங்க, ஆனால் வந்து என் புருஷனுங்க கேட்பாங்களா? எனக்கு எத்தனை புருஷன் இருக்காங்கன்னு கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷக்கீலா மம்மி அவங்கள பற்றியும் சொல்லணும். அவங்க ஒரு வீடியோவில் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, வைஷு வந்து அவங்களும் பேசுவாங்க, பட் இப்படியான்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு. பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாமையே இருக்கட்டும். உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இதே நாஞ்சிலுக்கு நான் கால் பண்ணால் எத்தனை மணியாக இருந்தாலும் வந்து கூப்பிட்டுட்டு போவான்றது அவங்களே அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல.